வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல நான் ஒரு அருமையான படம் பார்த்தேங்க. என்ன படம்னா காந்தாரா 1. அதாவது நான் மட்டும் வியந்து போல, இந்தியா மட்டும் வியந்து போல, உலகமே வியந்து போற அளவுக்கு இந்த படம் பேசப்பட்டிருக்கு. சரி, இந்த படத்துல என்னதான் இருக்கு? இது சீக்வெல் கூட இல்ல, ப்ரீக்வெல். ஏற்கனவே வந்த காந்தாராக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதெல்லாம் சேர்த்து சித்தரிச்ச ஒரு கதை அப்படின்னு தான் ட்ரெய்லர் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டது. சரி, இதுல என்னதான் இருக்கும், என்ன டிஃப்ரெண்டா பண்ணிருக்க முடியும்? ஏன்னா காந்தாரா அதுலயே அவ்வளோ அருமையான விஷயங்களை நம்மளுக்கு காமிச்சாங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், நம்ம தர்மத்தை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், ஃபோக்லோரா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு 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 உச்சத்துக்கு போயிட்டாங்களே காந்தாரால. இப்போ காந்தாரா 1 அப்படின்ட்டு ப்ரீக்வெல் எடுக்கிறாங்களே, இதுல என்ன செய்ய முடியும் இவங்களால அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் போய் படத்தை பார்த்தேன். மை காட், ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. என்னங்க, எனக்கு பல விஷயங்கள் அப்படியே அப்படியே பிரமிப்பா இருக்கு, இப்போ வரைக்கும் பிரமிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கதை, அதாவது எங்க காந்தாரா 1ல அந்த ஒரு சின்ன பையனோட அப்பா போய் அந்த சர்க்கிள்ல அப்படியே சுத்தி 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 மறைஞ்சு போயிடுவாரோ, அந்த பையன் கேட்கறான், இவர் இப்படி மறைஞ்சு போறாரு, இங்க என்ன இருக்கு, ஏன் எல்லாரும் இங்க வந்தா மறைஞ்சு போயிடுறாங்க, இயற்கையோட ஒன்னாயிடுறாங்களே எப்படி, அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஸோ இது ஏன் நடக்குது, எதனால அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிலை கொடுக்கறதுக்கு தான் காந்தாரா 1 கோஸ் பேக் இன் டைம். நான் உங்களுக்கு கதையை சொல்ல போறது இல்லை. தயவு செய்து எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் அதுதான். ஓடிடியில வரும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா பாஷையிலயும் இருக்கு படம். ஸோ தயவு செய்து போய் இதை தியேட்டர்ல பாருங்க. அண்ட் வித் சப்டைட்டில்ஸ் வருது. ஸோ எங்கேயும் எதுவும் மிஸ் ஆகாது. புரியல அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதுக்கே வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம், சிவனுடைய கணங்கள் எவ்வளவு முக்கியம் நம்மளுடைய ஃபோக்லோர்ல, நம்மளுடைய மித்தாலஜியில, நம்மளுடைய இந்த தர்மத்துக்கு சிவனுடைய கணங்கள் எவ்வளவு முக்கியம். சிவனுடைய கணங்களை வணங்கினா சிவனையே வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அத ரொம்ப அருமையா இந்த படத்துல சித்தரிச்சிருக்காங்க. விதவிதமான கணங்கள், ஒரு ஒரு கணமும், அதாவது அது அந்த அந்த சீனை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் எப்படி சிவனுடைய கணங்கள் இயற்கையை பாதுகாக்கிறாங்க. அதாவது நம்ம தர்மத்துல நேச்சர், வர்ஷிப் ஆஃப் நேச்சர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அது அனிமல்ஸா இருக்கட்டும், பிளான்ட்ஸா இருக்கட்டும், ஜஸ்ட் பஞ்சபூதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வழிபடுறதுதான் நம்ம தர்மத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அத ரொம்ப அருமையா, ரொம்ப இயல்பா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ரொம்ப, அதாவது ஒத்தொத்தங்களும் யாரு நடிப்பு நல்லா இருந்தது, யாரு நடிப்பு கம்மியா இருந்ததுலாம் சொல்லவே முடியாது. அத்தனை பேரும் they've lived their roles. யாருமே சளைக்கல, போட்டி போட்டுக்கிட்டு அவங்களாவே வாழ்ந்திருக்காங்க. யாருமே நடிச்சாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. அண்ட் ரிஷப் ஷெட்டி, த டைரக்டர் அண்ட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், அவரால் எப்படி இப்படி அந்த ரோலை போர்ட்ரே பண்ண முடியுதுன்னு நான் இன்னி வரைக்கும் யோசிச்சிருக்கேன். அது நான் முதல் காந்தாரா பார்த்த போதும் நான் யோசிச்சேன், இந்த காந்தாரா பார்க்கும் போதும் நான் யோசிச்சேன். ஏன்னா இது அந்த தெய்வ நம்பிக்கை, தெய்வ சக்தி, தெய்வ பலம் உள்ள இருந்தாதான் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும். இது சும்மா ஸ்டார்ட் கட் சொல்லி நடிக்கிற நடிப்பே கிடையாது. உள் வாங்கி நடிக்கணும், அது உள்ள இருக்கணும். அந்த சன்ஸ்கார் உள்ள இருந்தாதான் இந்த அளவுக்கு நடிக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி போர்ட்ரே பண்ணிருக்காரு, அப்படி நடிச்சிருக்காரு. நீங்க அதுவும் இன்டர்வல் பாயிண்ட் ஒரு கூஸ் பம்ப்ஸ்னா, கிளைமேக்ஸ் அதை விட கூஸ் பம்ப்ஸ். எதை இது பெட்டரா அது பெட்டரான்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. அண்ட் த விஷுவலைசேஷன் ஆஃப் த ஃபிலிம், தி என்டையர் விஷுவலைசேஷன் ஆஃப் த ஃபிலிம், அந்த காடு, அந்த மனிதர்கள், அந்த பழங்குடியினர், அந்த ட்ரைப்ஸ்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அண்ட் எல்லாருமே அந்த மண்ணுக்காக தான் போராடுறாங்க. அண்ட் பியூட்டிஃபுல் டைலாக், தெய்வம் இருக்கிற பூமியில தர்மம் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எக்ஸாக்ட் டைலாக சொல்லல, அதோட அர்த்தத்தை சொல்றேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் த கான்செப்ட். அதாவது பூமிக்கு கெடுதல் உண்டானா பிரச்சனை வரும், தெய்வம் கண்டிப்பா கேள்வி கேட்கும்.
தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச மக்களை துன்புறுத்தினா தெய்வம் கேள்வி கேட்கும். அண்ட் தெய்வத்துக்கு ஈக்குவல் தான் தெய்வத்தோட கணங்களும். அவங்க ஒன்னும் அவங்கள தனிப்பட்ட முறையில பிரிச்சு பார்க்க முடியாது. சிவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ சிவகணங்களுக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்குங்கிறத இந்த படத்துல அவ்வளவு அருமையா காமிச்சிருக்காங்க. பிரம்மாண்டம்ங்கிறது கதை பிரம்மாண்டமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் பிரம்மாண்டமா அமையும். நான் பிரம்மாண்டத்தை காட்டணுமே அப்படின்னு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி படம் எடுக்கிறத விட என் கதையில பிரம்மாண்டம் இருக்கு, இத நான் எப்படி மக்களுக்கு கொண்டு போறேன் பாரு அப்படிங்கிற அந்த தைரியத்தோட தான் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் அவர் ஸ்டோரி, நம்ம ஃபோக்லோர், நம்ம மண்ணோட கதை, நம்ம தர்மத்தோட கதை. இத உலகத்துக்கு காட்டுறேன். நான் வெளியில இருந்து 4 விஷயத்த கொண்டு கட் பேஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பிலிம் டைரக்டர் பாரு நான் காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாம நம்ம கதைய, நம்ம ரூட்ஸ், நம்மளுடைய இந்த சக்திய நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். அந்த பிரம்மாண்டத்தை இவ்வளோ பிரம்மாண்டமா அவுட்ஸ்டாண்டிங்கா கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல அவர் எடுத்திருக்காருன்னா ஃபேண்டாஸ்டிக். அதனாலதான் இப்ப படம் அப்படி கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படியே hordes of people going to the theater to watch it, and it has become a pan Indian film because of the audience. pan Indian அப்படியும் நடக்கலாம். pan Indianனா கன்ஃபார்மா எல்லா மாநிலத்திலேருந்தும் ஆர்டிஸ்ட போடணுங்கிற நிபந்தனை கிடையாது. இதுலயும் இருக்காங்க, மற்ற மாநிலத்திலேருந்து ஆர்டிஸ்டும் இருக்காங்க, ஹிந்திலேருந்தும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அது இட் சூட்ஸ் த ரோல். இப்போ அவங்களுக்கு ரோல்னு இல்லாம ரோலுக்கு அவங்கள சூட் பண்ணி காஸ்டிங் நடந்திருக்கு. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இயல்பா அவ்வளவு அருமையா நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான். யாருக்கும் பெருசா ஸ்டார் வேல்யூ எல்லாம் கிடையாது. ஆனா படத்துக்கு உண்ட ஸ்டார் வேல்யூங்கிறது வேற லெவல் ஸ்டார் வேல்யூ தான் இந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் அண்ட் பேக் போன்னா மியூசிக், த பேக்ரவுண்ட் ஸ்கோர், த சாங்ஸ். அப்பா, இட் ஜஸ்ட் டேக்ஸ் யூ இன்சைட் தட் ஃபாரஸ்ட். அந்த காந்தாராங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மள அங்க நடுவுல உக்காத்தி வைக்கிறதுக்கு மியூசிக் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம மறந்துடுறோம், நம்ம எந்த தியேட்டர்ல உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துடுறோம். உள்ள போய் உக்காந்துடுறோம் அந்த காட்டுக்குள்ள. அங்க என்ன நடக்குது, அங்க என்ன பிரச்சனை, அதை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்த்துக்கிறாங்க, என்னெல்லாம் நடக்குது, அதுவும் அந்த வழிபாடு முறைகள் காமிக்கிறாங்க பாருங்க. அப்பா புல்லரிச்சிருச்சு. அது ஒரு விஷயமும் இத நான் வழிபாட்டு முறை, நம்பிக்கை, நம்ம தர்மம், நம்ம ஹிந்து மதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், திரு ரிஷப் ஷெட்டியோட இன்டர்வியூவை தான் நான் பார்த்தேன். திரு கோபிநாத் அவர்கள் தான் அந்த இன்டர்வியூ நடத்தியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூல திரு கோபிநாத் அவர்கள் ரிஷப் ஷெட்டிய கேட்டாரு, நீங்க காந்தாரா மூலியமா மூட நம்பிக்கைய மக்களுக்கு பரப்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு திரு ரிஷப் ஷெட்டி ரொம்ப அழகா பதில் சொன்னாரு, என் நம்பிக்கை என் நம்பிக்கை, உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா அதை நான் மதிக்கிறேன், ஆனா என் நம்பிக்கையை நீங்க மதிங்க. இதுதாங்க சனாதனம், இன்க்ளூசிவ்னஸ். இதைத்தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நான் எப்போதும் பேசும்போது சொல்றது இதுதான். அதை 2 வார்த்தையில ரிஷப் ஷெட்டி அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. திரு கோபிநாத் அவர்கள் புரிஞ்சுக்கணும், இது ரிஷப் ஷெட்டி எடுத்ததுதான் ஆக்சுவல் திராவிடியன் மாடல் சினிமா, திராவிட தேசத்துல நடக்கிற கதையோட சினிமா. நீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் மத்த மதத்தை சார்ந்தவங்களை கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்க கேள்வி ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட், ஆஸ் அ மீடியா பர்சன் கேட்கறதுங்கிறது எனக்கு அது எப்படி நீங்க கேட்டீங்கன்னே புரியல. கேட்டுட்டீங்க, உங்களுக்கு உண்டான பதிலும் கிடைச்சிருச்சு. அட்லீஸ்ட் அடுத்த முறை இன்டர்வியூஸ் நடத்தும் போது கொஞ்சம் பாரபட்சம் இல்லாம நியூட்ரலா, யாருக்கும் ஜால்ரா அடிக்காம சொம்பு தூக்காம கொஞ்சம் நியூட்ரலா இன்டர்வியூஸ் நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஜஸ்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஓகேங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.